வாழ்க வளமுடன். கர்ம வினை கழிவது எப்படி? சித்தர்லாம் அப்போவே எழுதி வச்சது தான். நாம் தான் அதை கவனிக்கிறதில்ல. யாரும் நமக்கு வந்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா மகான்கள் அவங்க இவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு நடக்கிறது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம வந்து கர்ம வினை வரும்போது இது ஏற்கனவே முன்னே செஞ்ச பதிவு தான் கர்ம வினை. கஷ்டம் நஷ்டம் வர்றதுலாம் கர்ம வினையோட பயன்தான். நாம் பிறக்கும்போதே இறைவன் நம்ம கூடவே அதை அனுப்பிச்சிடுவான். பிறப்புன்னு வந்து பூமியில் விழும்போதே உனக்கு எல்லாம் என்ன வச்சிட்றான், உனக்கு இதெல்லாம் உண்டு, நீ வந்து இதுக்கு மேலே நீ நல்லது செய்யணுன்னா அது உன்னோட பிறவியோட குணம் தான் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் வயசு வந்தோடனே கோயிலுக்கு போகிறீங்க. கோயிலுக்கு போட்டு தெய்வ பக்தியாக இருக்கிறீங்க. குழந்தை இட்டு போகிறாங்களா? சில வந்து குழந்தைங்க தெய்வ பக்தியாகவே அப்போவே வளர்ந்துடுதுங்க. அப்போ என்ன வருது? தெய்வ சக்தி வந்துடுதா? ரெண்டாவது அதை வளர்க்கும் போது தெய்வத்தோடு இருக்க அவங்களுக்கு வந்து நல்லது கெட்டது ஓரளவுக்கு தெரிஞ்சு செய்கிறாங்க. அந்த வயசு ஏறும்போது நெகட்டிவ் பாசிட்டிவ் கொஞ்சம் தெரிஞ்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வளர்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் போகும். மூணாவது எது? சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிறல்ல, அதனோட ரிசல்ட்டெல்லாம் தெரியணும்ல, அது புரிதல். அப்போ தெரிஞ்சிடும், ஓ இது வரைக்கும் இவ்வளோ பண்ணிக்கிறோமா, சரி கஷ்டம்லாம் போயிடுச்சா, இனி நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோமா அப்படின்ற எண்ணம் வந்துவிடும். அது எப்படின்னு பார்க்கலாமா? குரு தசை நடக்க சொல்ல என்ன சொல்லுவா? எனக்கு குரு பார்வை கோடி புண்ணியம்னாங்க. இது வந்து கோபுரத்தை பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. இது குரு பார்த்தா கோடி புண்ணியன்பாங்க. ஏன்னா அப்போ தான் வீடு வாங்குறாங்க, இடம் வாங்குறாங்க, நகை வாங்குறாங்க. அப்படின்னா சிலப்பா அவனுக்கு குருதாஸ் வந்து அதான் இதுன்றாங்க, நல்லா வாங்குறாங்க, செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான். அதே வாழ்க்கை, அதே மனிதன், அதே இதுதான். ஆனால் எத்தனை மாதம், எத்தனை வருடம் உடனே சனி தசை வருகிறது. சனி தசை வந்தோடனே இவ்வளோ சந்தோஷப்பட்டீங்களா? அது எதுக்கு சனி தசை வந்தால் மட்டும் எனக்கு சனி தசை நடக்குது ஊர் பூரா சொல்கிறீங்க, எனக்கு இப்படி தான் இருக்கும், கஷ்டப்பட்டு தான் தேரணும் பழகுது, 4 வயசு தான் தேரணும் பழகுது, எனக்கு விடிவு காலமாக வரலையா அப்படி இப்படின்னு எல்லாம் சனி பகவானை திட்டுவாங்க. சனி பகவானை எதுக்குங்க திட்டுறீங்க? அவரும் ஒரு இது தானே, கடவுள் தானே. நீங்கள் அவரை வந்து அன்பாக வச்சுருந்தா உனக்கு என்ன தேவை, எப்போ தேவைன்றதை செய்வார். அது தெரியாது. அவரை திட்டினாங்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறேன் சனி பகவானா கேட்க போகுது, சனி பகவானா யாருன்னு தெரியாது, இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாம் ஒரு பேராற்றல் தான். அது எல்லாம் அது கிரகங்களும் பேராற்றல் தான். அப்போ கிரகம் மட்டும் சொன்ன உடனே இந்த தசைன்னு மட்டும் சொன்னீங்களா? அப்போ நம்பிக்கை இருக்குது இல்லை? அப்போ சனி பகவான் ஒருத்தர் இருக்கிறான்னு தெரியுதுல, அப்புறம் எப்படி நீங்கள் திட்டுறது கேட்காதுன்னு எப்படி சொல்கிறீங்க? அதனால் திட்டாதீங்க. அவர் எதுக்கு வந்தார் தெரியுமா? உன்னோட கர்மத்தை கழிங்க, இதுக்கு மேலே உங்களை விட்டா இன்னும் பாவத்தை அதிகமாக செய்வீங்க, இன்னும் அடுத்த பிறகு தொடர்ந்து போயின்னே இருக்கும். இதுவே நமக்கு எத்தனாவது பிறவின்னு தெரியாது. அவர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, உலகம் எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. எவ்வளோ கஷ்டத்தை வழியில் பார்க்குறீங்க. காரில் போகிறவங்களாகட்டும், 2 வீலரில் போகிறவங்களாகட்டும், வழியில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதை நினைக்க சொல்ல நீங்கள் எவ்வளோ மேல் இல்லை? அப்போ சனி பகவான் கிட்ட எப்படி இருக்கிறாரு? நல்லா இருக்கிறான்னு தெரிஞ்சது. அதே கஷ்டத்தை பார்க்கும்போது தான் நீங்கள் சனி பகவானை திட்டக்கூடாது. எந்த நிலைமை நம்மளுக்கு வைக்க மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரணும். அவர் மட்டும் கர்மம் கலைக்கலன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். இப்போ அது கூட எது தெரியுமா? நீங்கள் ரொம்ப சாமி கும்பிட்டீங்க பாரு, நல்லதும் செய்தீங்க பாரு, சொல்லுவாங்களே அவர் நல்லதான் செய்கிறான், அவளுக்கு ஏன் எவ்வளோ கஷ்டம் வருதுன்றீங்களா? இதே வார்த்தை தானே சொல்கிறீங்க நீங்கள். மற்றவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க மற்றவங்க இருந்தாலும் நல்லதான் செய்கிறாரு, அவருக்கே இவ்வளோ கஷ்டன்றீங்க. ஒன்றும் இல்லை, முன் பிறவியை வந்தது வந்து இந்த பிறவியில் ஏன்னா நல்லா சாமி கும்பிட்டு நல்லா செய்கிறாருல, அதுக்கு சனி பகவான் என்ன பண்ணுவார்? உடனுக்குடன் கொடுப்பார் பயங்கரமாக. நீ தான் போய் அதை அனுபவின்னு சொல்லிட்டு வேகமாக கொடுத்துட்டு அவரே ஓஞ்சிடுவார். ஓஞ்சிட்டுப்பா இவ்வளோ கொடுத்துட்டு அவன் தாங்க மாட்டான், ஏற்கனவே பாவம் நல்லா செய்துக்கிறான், சாமி கும்பிட்டுக்கிறான், அதனால் இவனை கொஞ்சம் பார்த்துப்போம், கொஞ்சமாக இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வேகமாக கொடுத்துட்டு கட் பண்ணிடுவார். கட் பண்ணிட்டு அப்புறம் என்னது? உங்களுக்கு நல்லதே நடக்குது. அப்போ நல்லது நடக்கும்போது என்ன? நீங்கள் என்னென்ன அனுபவிச்சிங்களோ அதை கொஞ்சம் டீடைல் பார்க்குறீங்க. எப்படி இருக்குது? பின்னோக்கி போகிறீங்கள? அப்போ இதனால் செஞ்சு எவ்வளோ கஷ்டம் வந்துக்குது, இனி நம்ம வந்து அடுத்த பிறவி தான் நம்ம இருக்கிறோம், அதுக்கு நாம் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்வோம்? அறிவு இருந்தால், அறிவு இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச கல்வியை பற்றி பேசுங்க, சொல்லுங்கள். வேறு இருந்தால் வேறதை பற்றி கற்றுக் கொடுங்க. இதில்
இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க, கோலாட்டம் இதெல்லாம், அது மாதிரி கற்றுக் கொடுங்க. உங்களால் என்ன முடிஞ்சதோ கற்றுக் கொடுங்க. அப்போ சனி பகவானை திட்டுவீங்களா? இனி யாருமே சனி பகவானை திட்டாதீங்க. உங்களோட கர்மா கழிக்கிற உங்கள் வாரிசு நல்லா இருக்குல்ல, நீங்கள் எல்லாத்தையும் இங்கேயே விட்டு போனால் அது யார்? உன்னோட இது தானே. முன்னோர் வச்சது மட்டும் சொன்னீங்க, முன்னோர் இப்படி பண்ணாரு, நான் இப்படி அனுபவிக்கிறேன், அதனோட தான் நீங்கள் வந்தீங்க. அப்போ நீங்களும் அதுவும் ஒன்று தானே. முன்னோராக இருந்ததும் நீங்கள் தான், இப்போ இருக்கிறது நீங்கள் தான், உங்களுக்கு வரப்போகிற குழந்தையும் நீங்கள் தான். அப்போ தெரிஞ்சு எப்படி நடக்கிறது? சனி பகவான் பிடிச்சா நான் தெரிஞ்ச தெரியாத செஞ்சது மன்னிச்சிடு சனி பகவானே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுங்க. ஒன்றும் இல்லை, கோயில் போய் வேண்டும்னா கோயில் சுற்றி நாங்கள் சுற்றி பிரயோஜனம் இல்லை, மனசார நீங்கள் நினச்சி நன்றி சொல்லுங்கள். எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்து ரொம்ப நன்றிப்பா, நான் இந்த பிறவிலே அனுபவித்து வந்தேன்ல, எனக்கு அது போதும்பா, எங்கள் வாரிசாவது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.